எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்துட்டு அந்த இது எடுத்து வைக்கல. என்ன காப்பாத்தணும்னு நெனச்சு உங்க அண்ணன் வீட்ல இருந்தா சேஃப்டின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சீங்க. அப்பவே அப்படி பண்ணீங்க. யார் என்னன்னு தெரியாதப்பவே. நான் எப்படி நம்புவேன் நீங்க இந்த மாரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா? சொல்லுங்க எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. உன்னை காப்பாத்துறதுக்காக தான். ஆனா அது எதுக்காகன்ற மாதிரி ஒரு பக்கம் பூமி கேட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க பார்த்தீங்கன்னா, அபூர்வாவை பார்த்து பேசுகிறாங்க நம்மளோட பூமி. அப்போ வந்துட்டு இவங்களுக்கு எதுக்காக இப்படி என் மேலே கோவம், எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்க, ஏன்னா எனக்கு தெரியும் நீ தான் வந்துட்டு அந்த ஷோபா சந்திராவோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கரெக்டாக நம்ம இவர் கேட்டுடுறாரு. செடியோட அப்பா ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. அன்றைக்கி இதில் வந்துட்டு நீ தப்பிச்சது, அவள் தப்பிக்க வச்சது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். நீ இடைஞ்சலாக வந்துடக்கூடாது, என் மாமாவுக்கு நீ உரிமை கொறின்னு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இதை பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் இன்னும் சொல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, பூமி சொல்கிறாங்க என்கிட்ட சரியான ஆதாரம் கிடையாது. இருந்த எல்லா ஆதாரத்தையும் நீ பிடுங்கி வச்சுட்ட. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளும் வந்துட்டு இறந்துட்டாரு. அது அவராக இறந்தாரா இல்லை யாருனா கொண்டுட்டாங்களான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கும் அதே சந்தேகம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதனால் அவர் கொஞ்சம் யோசிச்சுருக்காரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் இதை பற்றி சொல்லி கேட்டுட்ருக்காரு. அன்றைக்கி வேறு யாருனா வந்துட்டு அவங்க எதுக்கு ஃபேக்ட்ரிக்கு போனாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கிறாரு கிருஷ்ணபிரசாத். அதுதான் எனக்கும் தெரில. வேறு யாருனா இதை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, அதெல்லாம் இருக்காதுங்க, ஏங்க தேவையில்லாத யோசிச்சுட்ருக்கீங்க, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க மீரா கிருஷ்ணபிரசாத்தை. இங்கே நம்ம ககன் வந்துட்டு பூமி வந்து அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே சோப்பு போட்டு விடுற மாதிரியெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறாரு. அவரே கற்பனை பண்ணி பயந்துட்டு வெளியே ஓடியாந்து, அம்மா அம்மா இங்கே பாருமா, அந்த தையத்தக்கா பாத்ரூம்குள்ளே வந்து எனக்கு சோப்பு போட்டு விடுறேன்னு வந்து இது பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்புறம் பூமி போய் செக் பண்ணால் பாத்ரூம்குள்ளே யாருமே இல்லை. என்னது யாரும் இல்லாத என்ன உளறிட்டு போய் குளிச்சுட்டு வானான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் தங்கச்சியும் சொல்லிட்டு போயிடறாங்க. உள்ளே வந்து பார்க்குறாரு, ஆளே இல்லை. அப்போ அது நம்ம பிரம்மையா இதுவா உண்மையாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே புலம்பிகிட்டே இருக்கிறாரு. அப்போ நட்சத்திரா ஃபோன் பண்ணுறாங்க. நீ எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க மாமான்னு சொன்னோடனே, நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுறது, அந்த எதுக்கு உங்களை பார்க்கறதுக்கு வந்திருந்தா அப்படின்னு கேட்க, அவள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தா, அவள் எதுக்கு அவ்வளோ க்ளோஸாக ஊட்டிகிட்டு இருந்தா, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, உங்களுக்கு என்ன லவ்ஸா அப்படின்னு கேட்க, ஹலோ யாரை பற்றி என்ன சொல்கிறேன், எனக்கு தெரியும் உங்களை பற்றி, இருந்தாலும் ஒரு வேளை அப்படி எதுனா கேள்விப்பட்டேன், கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. எதுக்கு இவ்வளோ இது பண்ணுறா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாரு நம்ம ககன் ஒரு பக்கம். இது முடிஞ்ச கையோடு இங்கே பார்த்திங்கன்னா, ககன் வந்து பால் குடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேராக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நம்ம பூமியை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் குடிங்க, ஏன் குடிக்க மாட்டேன்னு சரிங்களாமன்னு கேட்க, திரும்பவும் வந்துட்டு நீ கற்பனையில் அப்போ வந்த மாதிரியே போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா வராங்க, சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு, பாருங்கம்மா இவள் திரும்பவும் வந்துட்டு கற்பனையில் வந்துட்டான்னு சொல்ல, அது கற்பனை இல்லைடா உண்மைதான்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பூமியை தனியாக கூப்பிட்டு, பூமி எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கா, இவ்வளோ க்ளோஸ் ஆகிறதுக்கு பார்த்துட்டு ககன் கிட்டேன்னு புரிஞ்சுக்கிறாங்க அவங்க அம்மா. உடனே கூப்பிட்டு, நீ ககனை லவ் பண்ணுறியா, உன்ன மாதிரி ஒரு மருமக தான் வேணும்னு நினைக்கிறேன், உண்மையே சொல்லுமான்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம சொல்ல வேணாம், அதுவும் அப்பா கிட்டே நம்ம தான் பொண்ணுன்றது இது பண்ணிவிட்டு அவர்கிட்ட நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க பூமி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா, அபூர்வாவோட ஃபோட்டோ முன்னாடி அபூர்வா வந்துட்டு இங்கே இவங்க ஃபோட்டோ முன்னாடி, ஷோபா ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு, நீ எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக பண்ணியிருக்கல, ஃப்யூச்சரில் வந்துட்டு அம்மா அப்பா யாருன்னு தெரியாமல் யோசிக்கக்கூடாதுன்றதுக்காக உன்னோட ஷால்வு சலங்கு எல்லாம் வச்சு அடையாளத்தோடு வந்துட்டு நீ இது பண்ணி வச்சுருக்க. இந்த டைம்லேயும் வந்துட்டு நீ அவ்வளோ இதுவாக யோசிச்சிருக்கியா, நீ உண்மையிலே பெரிய ஆள் தான், நீ சரியான ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அபூர்வா பயத்தில். அபூர்வாவுக்கு பயம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன விறுவிறுப்பாக கதைங்க நகர போகுதுன்றதை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.